இந்த கோயில தான் சிவனின் பிரம்மகித்தி தோஷத்தை பார்வதி அம்மையார் நீக்க அங்காளம்மன அவதாரம் எடுத்தாங்க. எங்க என்னன்னு சொல்றேன், இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த அங்காளம்மன் கோயில் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல மேல்மலையூர்ங்கிற கிராமத்துல அமைஞ்சிருக்கு. பிரம்மனின் ஆணவத்தை அழிக்கிறதுக்காக அவரோட 5வது தலையை கொய்த சிவனுக்கு பிரம்மகித்தி தோஷம் ஏற்பட்டது. அந்த தோஷத்தை நீக்கிறதுக்காக இந்த இடத்துல பார்வதி தேவி விஷ்ணுவின் அறிவுறுத்தல் படி அங்காளம்மனா உருவெடுத்து சிவனின் பிரம்மகித்தி தோஷத்தை நீக்கி இருக்காங்கன்னு புராண கதை இருக்கு. இதனாலேயே எந்த தோஷமா இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்தா நீங்குங்கிறது நம்பப்படுது. அனைத்து அங்காளம்மன் கோயிலுக்கும் இதுவே தலைமை ஆலயமா கருதப்படுது. இங்க அமாவாசை ஊஞ்சல் உற்சவமும் மாசி மாதம் நடக்கிற மயான கொள்ளை திருவிழாவும் உலக பிரபலம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த கோயில் புற்று மண்ண நீரில் கலந்து குடிச்சா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு ரொம்ப ஆழமா நம்பப்படுது. இந்த கோயிலுக்குள்ள வந்துட்டு 200 ரூபா கொடுத்தா டைரக்டா சாமி கிட்டே சாமி பார்க்க வைக்கிறேன், 100 ரூபா கொடுத்தா தேங்காய் உடைச்சு சாமி பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஸ்கேம்லாம் நடக்குது. பார்த்து இருந்துக்கோங்க. பில்லி சூனியம், மனநோயின்னு எதுவா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு முறை இந்த கோயில் வந்து அம்மனை தரிசிச்சு பாருங்க. உங்களுக்கு நினைச்ச காரியம் கைகூடும்.